ஹே லட்டூஸ், சிறு துரும்பும் பல்குத்த உதவும் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அதுக்கு எடுத்துக்காட்டா ஒரு சின்ன எலிக்குட்டி பெரிய சிங்கத்துக்கு எப்படி உதவி செஞ்சதுன்ற கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். காட்டு ராஜாவான சிங்கம் வேலையெல்லாம் முடிச்சிட்டு மதிய வேலையில ஓய்வெடுக்கிறதுக்காக ஒரு மரத்து நிழல்ல தூங்கிட்டு இருந்தது. அப்போ ஒரு சின்ன எலிக்குட்டி சிங்கத்து மேல ஏறி ஏறி விளையாடிட்டு இருந்தது. இந்த எலிக்குட்டி பண்ண தொந்தரவுல தூக்கம் கலைஞ்சு எழுந்த சிங்கம் கோவமா எலிக்குட்டிய பிடிச்சிடுது. சிங்கத்தோட கோவமான முகத்தை பார்த்த எலிக்குட்டி பயந்து போய், என்னை இன்னைக்கு விட்டுருங்க, நான் உங்களுக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் கண்டிப்பா உதவி செய்வேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்சினது. என்ன இவ்வளவு குட்டியா இருக்க நீ, எனக்கு ஒரு நாள் உதவி செய்ய போறியா அப்படின்னு சிங்கம் ஏதோ நகைச்சுவையை கேட்ட மாதிரி சிரிச்சது. சரி போனா போகுதுன்னு ஒன்னு நான் விடுறேன் அப்படின்னு சொல்லி சிங்கம் எலிக்குட்டிய போக விட்டது. அப்புறம் ஒரு நாள் சிங்கம் தன்னோட இரைய தேடி போகும்போது தெரியாம வேடன் விரிச்ச வலையில சிக்கிக்குது. எப்படியாவது இந்த வலையில இருந்து தப்பிக்கணும்னு சிங்கம் கர்ஜனையோட தன்னால முடிஞ்ச எல்லாத்தையுமே முயற்சி பண்ணி பாக்குது. ஆனா பாவம் சிங்கத்தால அந்த வலைய அறுக்க முடியல. சிங்கத்தோட குரலை தூரத்துல இருந்து கேட்ட எலிக்குட்டி வேகமா அங்க ஓடி வந்து சிங்கம் வலையில மாட்டிருக்கத பாக்குது. பார்த்த உடனே வேகமா ஓடி போய் சிங்கம் மாட்டிருக்கிற வலைய தன்னோட கூரான பற்களால அறுக்க முயற்சி பண்ணுது. ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எலிக்குட்டி கூரான பற்களால வலைய அறுத்து அறுத்து சிங்கத்தை ஒரு வழியா தப்பிக்க வச்சிடுது. வெளியில வந்த சிங்கம் நன்றி உணர்வோட எலிக்குட்டிய பார்த்து, நான் நிச்சயமா நினைக்கல நீ எனக்கு இப்படி உதவி செஞ்சு என்னை காப்பாத்துவேன்னு அப்படின்னு சொன்னது. உடனே எலிக்குட்டியும், பரவாயில்ல, நம்ம இங்கிருந்து உடனே தப்பிச்சு போயாகணும், இல்லைன்னா அந்த வேடன் வந்துருவான், வாங்க நம்ம போலான்னு சொல்லி அங்கிருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. சின்னதோ பெருசோ அளவு முக்கியம் இல்ல, அறிவும் அன்புன்னா முக்கியம் அப்படிங்கறத சிங்கம் அன்னைக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் சிங்கமும் எலியும் ஒன்னா விளையாடிட்டு நண்பர்களா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. என்ன லட்டூஸ், உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்ததா? மறுபடியும் இன்னொரு கதையில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.